எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு அநேக நேரங்களில் ஆசையே கவலைக்கு காரணம். சில வேளைகளில் இன்னைக்கு அநேக மனிதர்கள் ஆசையினாலே அவதிப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் நம்முடைய ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, சண்டையோடு கூடிய கொழுத்த எருதின் கரியை பார்க்கிலும் அமெரிக்கையோடு கூட சாப்பிடுகிற இலக்கரியே வாசி. சில வேளைகளில் நாம் ஆடம்பரமாக வாழ்கிறோம், ஆனால் கடனாளிகளாக வாழ்ந்து தவிக்கிறோம். இன்னைக்கு அநேகம் பேர் கடனாளிகளாய் வாழுகிறவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து, இல்லாவிட்டால் ஏதோ பகட்டு வாழ்க்கையை வாழ்ந்து சில நேரம் மற்றவர்களுக்கு முன்னாக பலர் தன்னை பெரியவனாக காட்ட நினைத்து ஒரு பரபரப்பான வாழ்க்கைக்குள்ளே போகணும்னு ஆசைப்பட்டு அநேகர் கடனிலே சிக்கப்பட்டு கண்ணீர் வடித்து காலமெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறார். ஆனால் வாழ்க்கையில் சந்தோஷமாய் சமாதானமாய் கடன் இல்லாமல் அங்கே வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஒரு பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை. இதை போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கொஞ்சமாய் சம்பாதிச்சாலும் நேர்மையாய் சம்பாதித்து நீதியாய் வாழ்வோமாய் இருந்தால் அதை போல ஒரு சந்தோஷம் இந்த உலகத்திலே இல்லை. சில வேளைகளிலே மற்றவர்கள் வாழுகிறார்கள், உழைக்கிறார்கள் என்று தவறான முறையிலே நாம் பணத்தை சம்பாதிக்க வழி தடக்கூடாது. இன்னைக்கு அநேக மக்கள் கசிப்பு விற்று, கள்ளச்சாராயம் விற்று, வட்டிக்கு வேண்டி அநேக நேரங்களிலே பணங்களை சம்பாதிக்கிறார்கள். மற்றவருடைய கொள்ளையாடி திருடி எப்படியாவது செல்வந்தனாய் மாறலாம். கடத்தல்களை செய்து ஏதாவது மாற்றங்களை உருவாக்கி நாங்கள் அங்கே செல்வந்தர்களாய் வாழலாம். அடுத்தவனுடையதை அபகரித்து கொண்டு சில வழியிலே அவர்களுடையதை தவறானதாக அவர்கள் எடுத்துக்கொண்டு ஏதோ ஒரு விதத்தில் இன்னைக்கு பெரியவர்களாய் வாழ்ந்து அங்கே ஆகோண்டு வாழுகிறவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் அவருடைய மனச்சாட்சி ஒவ்வொரு நாளும் வாதிக்கும். நான் சொல்வேன், அவர்கள் சில வேளைகளில் ஆசீர்வாதம் என்று சொல்லி அவர்களை எதை நினைக்கிறார்களோ அதுவே அவர்களுக்கு சாபமாக மாறும். எது பணம் என்று நினைத்து வட்டிக்கு வேண்டி கள்ளச்சாராயம் வடித்து தங்கள் குடும்பத்தை கட்டலாம், பிள்ளைகளுக்கு வீடுகளை வாங்கலாம், சொத்துக்களை சேர்க்கலாம் என்று நினைத்து சில வேளை அநேகர் அப்படி சேர்த்து வைக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு பிள்ளைகளுக்கு அவர்கள் சாபத்தை சேர்த்து வைக்கிறார்கள். முள்ளை நாம் விதைத்தால் முள்ளைத்தான் பிள்ளைகள் அறுப்பார்கள். எதை நாம் விதைக்கிறோமோ அதை எங்கள் பிள்ளைகள் அறுப்பார்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு சாபங்களை சேர்த்து வைக்க கூடாது, ஆசீர்வாதங்களை சேர்த்து வைக்கணுமா இருந்தால் நேர்மையாய் சம்பாதிக்க பழகி கொள்ள வேண்டும். அன்பையானவர்களே, இந்த நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அநியாயமாய் வந்த அதிக வருமானத்தை பார்க்கையில் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். சில வேளைகளில் கடன் இல்லாமல் நம்ம இலக்கரியோடு சாப்பிட்டாலும் யாருக்கும் அடிமை இல்லை, யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. யாரும் வாசல் என்று நமக்கு பேசி விட்டு போவான், கத்தி விட்டு போவான் என்று யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. நம்ம எதுக்கும் வெட்கப்பட்டு தலை குனிய வேண்டியதில்லை. இதை போலவே நம்ம சிலவில் கொஞ்சம்தான் நமக்கு கிடைக்கிறது என்றாலும் அதில் ஒரு சுகம் இருக்கிறது, அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, அதில் ஒரு நன்மை இருக்கிறது. ஆகவே அதிக வருமானம் வரும் என்று சொல்லி அநியாயமாய் சம்பாதிக்க வேண்டாம். அநியாயமாக உங்கள் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வைக்க வேண்டாம். உத்தமமாய் நீங்கள் கொஞ்சத்தில் வாழ்ந்தாலும் அங்கே அதை ஆசீர்வதித்து கொடுப்பார். அந்த வாழ்க்கை ஒரு நாள் அழிந்து போகாது, அது நிலைச்சிருக்கும். ஜெபம் பண்ணுவோமா? இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் சில வேளைகளில் ஆசையில் நீங்கள் அவதிப்பட்டு கொண்டிருந்தால் இன்னைக்கு அதை விட்டு விடுங்கள். நீங்கள் அமெரிக்கையோடு சந்தோஷமாய் வாழுங்கள். கொஞ்சமாய் இருந்தாலும் உத்தமமாய் வருமானத்தில் வாழுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த நாட்களில் கொஞ்சம் வருமானம்தான் என்று சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் தேவன் அதை ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணி மேன்மைப்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆம், எனக்கு அருமையானவர்களே, உத்தமமாய் வாழுங்கள். கர்த்தரே உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.